சோ உங்களுக்கு முருகர் கூட பெர்சனல் கனெக்ட் இருக்க மாதிரி வேற ஏதாவது கடவுள் கிட்ட கூட நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்டு அது நடந்திருக்கா? 2018ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, லக்ஷ்மண் அண்ணான்னு சொல்லிட்டு. ம். அவர் இப்ப இல்ல, அவர் காலமாயிட்டாரு. பட் அவர் அப்ப என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு நிறைய புதுவிதமான கோவில்கள் கூட்டிட்டு போவாரு. ஓ! சோ இங்க இந்த சைதாபேட் ரோட்ல இந்த கோர்ட்டுக்கு வெளியில ஒரு ஆமா. வாராகி வாராகி அம்மன் அம்மன் கோவில் இருக்கும். இருப்பாங்க. ஆ. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு சரண்யா உன்ன ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன், ரொம்ப சூப்பரா இருக்கும், லிட்டில் மவுண்ட் தாண்டி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படிங்களாண்ணா போயிட்டு வருவோம்னு சொன்னா, ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன கோவில். ம். இப்ப அது பயங்கரமா பிரசித்தி பெற்று வெளியில நிறைய கடைகள் வந்தது. ம், ம். 2018ல எல்லாம் அப்படி இருக்காது. ம். சின்ன கோவிலா இருந்தது. ம். ஒரு ஒரு குருக்கள் இருப்பாங்க. ம். அப்புறம் போனோன்னு, ஆனா இவங்க என்னன்னா முகம் வேற மாதிரி இருக்கு, எல்லா சுவாமிக்கும் வேற மாதிரி தானே இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, இவங்களோட முகம் பன்றி முகத்தோட ஆமா. ஒட்டி இருக்கும். அந்த சுவாமி தான் இவங்க. இவங்க ராஜராஜேஸ்வரி தாயோட தலைவியில ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்களாண்ணா அப்படின்னு கேட்டுட்டு சும்மா சுவாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எப்பவுமே போற மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. திருப்பியும் இன்னொரு தடவை அவர் சொன்னாரு, இன்னொரு வாட்டி போயிட்டு வரலாமா சரண்யா? அப்புறம் அவங்களுக்கு மாதுளப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு ஆமா. சொன்னாங்க. படைக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். 3வது வாட்டி போகும்போது தாங்க என்ன அறியாம ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேன் அவங்க கிட்ட. ஓ! ஏதோ ஒரு எனக்கு சலனம் என் மனசுல. அப்போ ம். யார்கிட்ட போய் அழுதுன்னு தெரியாம அவங்க கிட்ட அழுதோன்னு எனக்கு ஒரு போட்டோ, செவ்வாழை இதெல்லாம் ம். ஒருத்தவங்க குடுத்தாங்க. அந்த கோவில்லயே. ஆமா, அந்த ஆ. கோவில்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ம். அப்ப பிற்காலத்துல வாராகியோட நிறைய பேர் அவங்களுக்கு தெரியப்படுத்தி நிறைய பேர் சுவாமி கும்பிடுறாங்க. ஆனா எனக்கு இப்படி தெரிய வந்தது இவங்க இப்படிதான். ம். அப்புறம் இப்பவும் எங்க வீட்டுல வாராகி அம்மனோட போட்டோ இருக்கு. ம். சுவாமி ரூம்லயும் வாராகி அம்மனோட போட்டோ எங்களோட ஸ்டுடியோலயுமே இருக்கு. ம். இப்ப அவங்கள சேவிக்கிறது. அப்புறம் தஞ்சாவூருக்கு போகும்போது இது வரைக்கும் தஞ்சாவூர்ல வாராகி அம்மனோட சந்நிதி இருக்குன்னு கூட தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. ம். ஆனா இப்போ ரீசெண்டா போகும்போது இதுக்காகவே வாராகி அம்மனுக்காகவே போய் நான் பாத்துட்டு வந்தேன் ஓ! அவங்க சூப்பர். சன்னதிலாம்.